ரிஷபராசி. ரிஷபத்துக்கு பாருங்க, எப்போதுமே அந்த ரிஷபம் எப்போதுமே செல்வாக்கு. அவனுக்கு என்னடா செல்வாக்கு? 10 கார், 10 லாரி, 10 லோடு வண்டி, 10 மில்க் வேன், 10 வெஜிடபிள் வேன், 10 கேண்டீன். அவனுக்கு செல்வாக்கு இருப்பார். ஏன்னா 2ஆம் இடம் அப்படி. அதுவும் பத்தல பைனான்ஸ், அதுவும் பத்தல போர்டிங் லாட்ஜ், அதுவும் பத்தல தியேட்டர், அதுவும் பத்தல மைன்ஸ். என்ன இப்ப வெளிநாட்டு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான், சொல்றோம்ல. அப்ப நல்ல டைம் வந்தால் அந்த நல்ல டைம் உங்களுக்கு பயன்படுத்தி, இது எதுக்கு சொல்றது? ரிஷபராசிக்காரவங்களுக்கு 6/6/2027 வரை நல்ல முறையில் பயன்படுத்திக்க. 6/6/2027 வரை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிற வேண்டியது உங்களுடைய கடமை, as your duty. ஏன்னா சனீஸ்வருடைய தாக்கங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது. சனீஸ்வருடைய தாக்கம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. ரொம்ப கவனம். 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 11ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. பாருங்க, 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்கிறார். அப்ப 7ங்கிறது துணைவி, 7ங்கிறது மனைவி, 7ங்கிறது பார்ட்னர்ஷிப். 5ஆம் பார்வை அறிவுக்குரிய, குழந்தைகளுக்குரிய, ஞானத்துக்குரிய, குலதெய்வத்துக்குரிய எல்லா நற்பலனும் கிடைக்கக்கூடிய இடம். 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. 9 பாக்கியம், 9 தந்தையார் இடம். 7ஆம் பார்வை ரொம்ப நாளா கிடைச்ச பெண்டிங்கா இருக்கிற பாக்கியம் பூரா வந்து கிடைக்கும். 11ஆம் இடம் இது அதை விட சிறப்பு. அப்ப இந்த குரு பயிற்சி ரிஷபத்துக்கும் ஒரு அற்புதமான யோக பலனாகத்தான் இருக்குது. ஏன்னா அந்த குரு அந்த ரிஷபத்துக்கு இந்த வருடம் மட்டும் இல்ல, கடந்த காலங்கள்ல 7.5 சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் வரங்காட்டிக்கு எதை வச்சாலும் உங்க சப்போர்ட்டா தசாபுத்தி மட்டும் கவனம் பார்த்து, தசாபுத்தியை மட்டும் சப்போர்ட்டா பார்த்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக கண்டிப்பா புதிய நிறுவனம், புதிய தொழில், புதியது ஆரம்பிக்கிறது, என்ன கடை, வெளிநாடு, டெக்ஸ்டைல்ஸு, ஸ்வீட்டு, மீடியாக்கள் உங்களுக்கு வேண்டியது. தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழில் தொட்டவனும் கெட்டான். வேண்டாம், பார்த்துக்கங்க ஏஜென்சியா. அடுத்தவங்க உங்க வீட்டுல யார் ரிலேட்டிவா இருக்காங்க, உங்க வீட்டுல யாரா இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, இல்ல உங்க வீட்டுல யாரும் தெரிஞ்சவங்க இருக்காங்க, இல்ல உங்க வீட்டு மகனோ, உங்க வீட்டு மனைவி, உங்க துணைவி யாரு, உங்க குழந்தை, பேரன், பேத்தி, யாரு பேர்ல நல்லது நடக்குது? கடகராசியா, மிதுனமா, கன்னியா, மகரமா, அப்படி ராசி நல்ல அந்த யோக பலன் பெற்ற ராசிகளை பார்த்துக்கிட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா, ஆரம்பிச்சிட்டா போதும்ல, ஆரம்பிச்சிட்டா அது பாடு போயிட்டே இருக்கும். இது ரொம்ப முக்கியம் ரிஷபராசி. மறந்துடாதீங்க. இந்த தொழிலை மட்டும் பண்ணிட்டு வாங்க ரிஷபராசிக்கு கண்டிப்பா. ஏன்னா எப்போதுமே தனத்துக்கு உரிய இடம், தனம் குறைவின்றி கிடைக்கக்கூடிய இடம், பணத்துக்கு பிரச்சனையே இல்லாத இடம். அதனாலதான் செல்வ வளமும் சீரான வளமும், செல்வ வளம் சீராக இருக்கவும், நீண்டு நிலை பெற்று வாழவும் இருக்கக்கூடிய இடம்தான் ரிஷபராசி. நீண்டு நிலை பெற்று வாழக்கூடிய இடம்தான் ரிஷபராசி. மறந்துடாதீங்க. தயவு செய்து ரிஷபராசி நேயர்களுக்கு நல்லது நடந்தா சுருக்கமாத்தான் இருக்கும், கெட்டதுனாத்தான் நிறைய போகும் இல்லையா? பெண்கள் சம்பந்தப்பட்ட இடம், அழகு சம்பந்தப்பட்ட இடங்கள், அழகு சம்பந்தப்பட்ட தொழில்கள், இதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ரியலாவே பராபவ வருடம் ரொம்ப பரபரப்பான வருடம் தமிழுக்கு. அந்த வகையில இப்ப குரு பயிற்சி வந்துருச்சுன்னா அப்ப எப்படி இருக்கணும்? கொண்டவனும் சரி மிக கவனமாக இருந்து செயல்பட வேண்டிய நேரம் இந்த நேரம். கொண்டவனும் மிக கவனமாக இருந்து செயல்பட வேண்டிய நேரம் இந்த நேரம். அப்ப ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல பலம் இருக்குது, குரு பலம் இருக்குது. 2வது அவங்க ராசிக்கு 2ல இருந்து இப்ப 3க்கு போயிருக்காரு, தைரியசாலியா இருக்காரு, தைரியஸ்தானத்துக்கு போயிருக்காரு, உச்சம் பெற்றவர், அவருடைய நட்பு வீட்டுல உச்சம் பெற்றவர். அது குருச்சந்திரயோகம் கூட சொல்லலாம். ஏகப்பட்ட அடையாளங்கள் இருக்கின்றது ரிஷபத்துக்கு. இது எல்லாம் எதுவரையே 6/6/2027, 6/6/2026, 6/6/2027 கண்டிப்பா இதுக்களாக பயன்படுத்திக்காங்க. அடுத்த சனி பயிற்சியில வரங்காட்டிங்க. ஏன்னா அதுக்கடுத்து நெருங்கி வந்துடும். பிரதோஷ வழிபாடு நல்லா பண்ணுங்க, விபூதி அபிஷேகம் பண்ணுங்க,
மாவு வாங்கி கோசாலைக்கு கொடுங்க. வாழைப்பழம் மாவு அகத்திக்கீரை வாங்கி கோசாலைக்கு கொடுங்க. இதெல்லாம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக இன்ன செல்வம் உங்கள் வீட்டை தேடி வரும், நாடி வரும். அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். ரிஷப ராசியினருக்கு குரு பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில் வந்து உச்சமாகிறார். ரிஷப ராசியினருக்கு குரு பகவான் 8ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதி. அவர் 3ஆம் இடம் செல்கிறார். ஏற்கனவே சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். கேது 4இல், ராகு பகவான் 10ஆம் இடத்தில் உள்ளனர். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பரவாயில்லை. வெளி இடங்களில் உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்தல் வேண்டும். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்தல் வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கவனமாக இருங்கள். குரு 3ஆம் இடம் சென்றால் பணம் யாருக்கும் கடன் தரக்கூடாது. கடனை திருப்பி செலுத்துவதும் கடினம். பிறருக்கு ஜாமீன் ஏற்புதல் கூடாது. குடும்பத்தை பொறுத்தவரை ஒற்றுமையாக இருப்பீர்கள். உத்தியோகம் சிறப்பு. உத்தியோகத்தில் யாராலும் செய்து முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக முடித்து உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். உயர் அதிகாரிகள் மனமாற தங்களை பாராட்டுவார். சிலருக்கு பதவி மாற்றம், இடமாற்றம், பண உயர்வு அனைத்தும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அனைத்தும் சனி பகவான் சாதகமாக இருப்பதால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம். ஷேர் மார்க்கெட், தரகு, கமிஷன், ஏஜென்சி, ஒப்பந்த தொழில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் பார்க்கலாம். தங்களுடைய 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்தை பார்க்கிறார். திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல முறையில் திருமணம் ஆகும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். சுப செலவுகள் உண்டாகும். 9ஆம் இடம் பிதா ஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். லாபஸ்தானத்தை பார்க்கிறார். பண வரவுகள் நன்றாக இருக்கும். சேமிப்பினை தாங்கள் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். கலைத்துறை அன்பர்களுக்கு கலைத்துறை சம்பந்தமான கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் கலைத்துறை விஷயமாக தாங்கள் வெளிநாடு, வெளிமாநிலங்கள் சென்று வரலாம். வருமானம் அதிகரிக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். குரு அதிசாரமாக சிம்ம ராசியில் 31/10/2026 முதல் 13/12/2026 வரை சிம்ம ராசி செல்கிறார். அதுவும் தங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து குரு பகவான் வக்கரம் அடைகிறார். 13/12/2026 முதல் 13/4/2027 வரை. அதுவும் சிறப்பு. குடும்பம் நன்றாக இருக்கும். பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். தங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மன மகிழ்வு கொள்வீர்கள். ரிஷபராசி பெண்களுக்கு அழகு திரும்பும், இளமை திரும்பும். குண்டாக இருக்கும் பெண்கள் ஒல்லி ஆவீர்கள். உடல் நலன் நன்றாக இருக்கும். பெண்கள் அடிக்கடி பியூட்டி பார்லர் சென்று வர வாய்ப்பு உண்டு. டிசம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் ராகு கேது பயிற்சியில் கேது பகவான் தங்களுக்கு சாதகமாக 3ஆம் இடத்துக்கு வருகிறார். ராகுவும் சாதகம். அது ஒரு அற்புதமான அமைப்பு. குருவுக்கு மட்டும் வியாழக்கிழமைகளில் நவ கிரகத்தில் குருவுக்கு 2 நெய் தீபம் ஏற்றவும். அனைத்தும் சுபமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி ஜூன் 2, 2026 வரக்கூடிய குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு ஆண்டாக, அடுத்த 13 மாதங்கள் ஜூன் 2026 இருந்து ஜூன் 2027 வரைக்கும் அந்த வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சியை எப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு மாறி 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானம், பங்குதாரர் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானத்தை பார்க்கிறார்.
அதே சமயத்துல 9ஆம் ஸ்தானத்தையும் பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், தந்தையார் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதே மாதிரி 11ஆம் பாவம் என்று சொல்லப்படுகிற லாபம் பூர்த்தியை குறிகாட்டக்கூடிய அந்த 11ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். அருமையான 3 பாவத்தை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில எல்லாமே ஓரளவுக்கு கிடைக்கப்பெற்று நிம்மதி பெருமூச்சு வரக்கூடிய ஒரு பயிற்சியாக ரிஷபராசிக்கு இதுவரை 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்த்து மன உளைச்சல், பல தூரதேச பயணங்கள், அலைச்சல்கள் கொடுத்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு இப்ப 3ஆம் இடத்துக்கு போய் உச்சம் பெற்று நிம்மதி பெருமூச்சும் வாழ்க்கை பாடா இப்பதான் கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையை ரெஸ்ட் எடுக்க முடியுது, நமக்கு வேணுங்கிற வாழ்க்கையை நமக்கு அமைச்சிக்க முடியுதுங்கிற மாதிரி அதிகமான ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, டைம் ஸ்பெண்ட் வித் யுவர் எல்டர்ஸ், லாபங்கள் பெறக்கூடிய, இதுவரை கடுமையான உழைப்பதற்கு தக்க ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ், நல்ல ஒரு ப்ரொமோஷன், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக ரிஷபராசிக்கு வரார். என்ன குரு 3க்கு போயிட்டான் அப்படிங்கிறதுலாம் சில பேர் தவறா சொல்லுவாங்க. பட் 3க்கு போய் என்ன பண்றாருன்னு பார்த்தா உச்சம் அடைந்து அவருடைய நேர் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பது அருமை. அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்த்து இதுவரை குடும்பத்துல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஒரு கனெக்ட் இல்லை, ஒரு அப்பப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இடையுமே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் முடியல, கொலீக்ஸ் கஸ்டமர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நட்புறவு கொள்ள முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக அடுத்த வரக்கூடிய அந்த 13 மாதங்கள் நல்ல ஒரு பலனை கொடுக்குது. இதுல பாருங்க, நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்கள், நவம்பர் டிசம்பர் 2026, ஜனவரி 2027ல 4ஆம் இடத்துக்கு சிம்மத்துக்கு குரு போய் இன்னுமே தொழில் வளர்ச்சி, வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம், இடம் வீடு வண்டி வாகனம் தாயார்ல நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு நற்செய்தி வரக்கூடிய அமைப்பும் கொடுக்கறதுனால அந்த 3 மாசமும் சில பிளசன்ட் சர்ப்ரைசஸ், நல்ல ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த ஆண்டு கடைசியிலையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிறது. எப்படி பார்க்கனாலும் சனி 11ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். சனி குருவின் பார்வை பெறுவது ரொம்ப நல்லது. எப்பவுமே சனியும் குருவும் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுல குரு சனியை பார்க்கறது நம்ம நல்லது. சனி குருவை பார்க்கறது காட்டிலும் குரு சனியை பார்ப்பது உச்ச குருவாக இருந்து பார்ப்பது நல்லது. அதே சமயத்துல உச்சன் அடையறதுனால குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். அதே சமயத்துல இதுவரை ஒரு உறவுகள்ல ஒரு மாதிரியான இருந்தது, படிப்பு விஷயத்துல கொஞ்சம் சுமாரான அமைப்பு, குழந்தைகள் இருந்தாங்க, மாணவர்கள் இருந்தாங்க, நல்ல இடம் அமைய மாட்டேங்குது, வீட்டுல ஒரு திருப்தியான வீடு நம்ம மாத்திக்க முடியல, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் அது மாதிரி ஒரு வாழ்க்கை பலன்களும் போய்கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இப்ப பாருங்க, 8ஆம் இடத்துக்கு குரு சம்மந்தப்பட்டு நிறைய மன உளைச்சல்கள், சில விஷயங்கள்லாம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே இருந்து மன உளைச்சல்களையும் நம்பவே ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு அமைப்பாகவும் கடந்த 6-7 மாசமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தது ஜூன் 2026 கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் வேகமா மாறுதுங்க. ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறி அதுல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையா இருக்கு, நல்ல ஒரு மாற்றமாக இருக்கு. வேலையா இருந்தாலும் சரி, இடமா இருந்தாலும் சரி, வண்டி வாகனமா இருந்தாலும் சரி. அதே சமயத்துல நம்மளுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. குடும்பத்திலையும் ஒரு சுபிக்ஷமும், குடும்பத்திலையும் ஒரு கனெக்ட், குடும்பத்திலையும் ஒரு அன்னோனியம் பெறக்கூடிய அமைப்பு வந்தது. அப்படிங்கிற மாதிரி பல நல்ல விஷயங்கள் அடங்கிய ஒரு குரு பெயர்ச்சியாக இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதி வரக்கூடிய குரு பயிற்சி. அதே மாதிரி நவம்பர் டிசம்பர்ல நம்ம சில விஷயங்கள் செய்து முடிக்கலாம், இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாயார் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வருவது. அதே மாதிரி வண்டி வாகனம், ஒரு இடத்த ஒரு இடம் வாங்குறது, இன்வெஸ்ட் பண்றது, தொழில் ஆரம்பிக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்கள் உண்டு. ரிஷபராசிக்காரர்களே பார்த்தீங்கன்னா அதிகமா நல்ல வாழ்க்கையில ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், தொழில் செய்யணுங்கிற மாதிரி ஆசாபாசங்கள் உள்ள ஒரு ராசியாகவும், அம்மா மேல பிரியம் இருக்கக்கூடிய ராசியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த 4ஆம் இடத்துல குரு போவதும், அதே சமயத்துல தொழில் அமைப்பு கொஞ்சம் நல்லா வருவதும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகக்கூடிய அமைப்பாக 2026 செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக ஒரு வழி நடத்த போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இது ஆல்ரெடி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு, ஒரு லாபத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு இன்னுமே கொஞ்சம் பலன்களை கொடுத்து இன்னும் கொஞ்சம் அந்த திருப்தியான ஒரு மனநிலையும் குறிக்கோள் பூர்த்தி அடைந்த ஒரு வாழ்க்கை சம்பவங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து ஜாதகம் திருக்கணித பஞ்சாங்கம் முறையில போட்டு அதுல எதுமாற விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. இப்ப உங்களுக்கு என்ன லக்னத்துல பிறந்தீங்க, உங்களுடைய ரிஷபராசியில நீங்க என்ன நட்சத்திரம், மிருகஷீடமா, ரோஹிணியா அல்லது கிருத்திகையா, எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, இப்ப என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, அந்த மாதிரி தசாபுக்திகளுக்கு இப்போ எது மாதிரியான ஒரு கோச்சாரத்துல சப்போர்ட் கிடைக்குது, எந்த லக்னத்துல பிறந்து எந்த தசாபுக்தியில் போறது நல்லது, இது எல்லாம் தெரிந்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில டிகிரி அடிப்படையில் பார்த்து எதுவுமே மேலோட்டமாக பார்க்காமல் டிகிரி அடிப்படையில் ஒரு கிரகமும் ஒரு இடத்துக்கு எவ்வளவு தள்ளி இருக்கிறாங்க, ஒரு கிரகத்துக்கு எவ்வளவு இன்னொரு கிரகத்துக்கும் உள்ள இடைவெளி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம மைன்யூட்டா நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த நட்சத்திர பலன், அப்புறம் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த ஒரு ஜாதக பலன் எடுத்து எந்த நேரத்தில் எது நடக்கும், எந்த நேரத்தில் பயிர் செய்வது நல்லது, எந்த தொழில் நமக்கு நல்லது, வேலையா தொழிலா, கவர்மெண்ட் ஜாபா பிரைவேட் செக்டாரா, வெளிநாடா உள்நாடா, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு கை கொடுக்குது, எந்த கிரகம் நமக்கு வலிமையாக இருக்குது, திக்பலம் திருக்பலம் ஸ்தான பலம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, எதுல போனோம்னா ஈஸியா ஜெயிக்கலாம், எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நிறைய ஹேர்டில்ஸ் கொடுக்கும், நிறைய தடைகளை கொடுக்குங்கிறதெல்லாம் தீர உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது இப்ப நம்ம பேசின அந்த கோச்சார குரு பயிற்சி அமைப்புகளையும் சேர்த்து வைத்து நாம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதத்திலிருந்து 6 மாதம் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் வரக்கூடிய 1 வருடம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள் காத்திருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு அது பொருந்தி வராது, நம்மளுடைய சாய்ஸஸ் எப்படி எடுக்கணும், எது மாதிரி அமைப்புகள் நமக்கு பிரமாதமாக இருக்கிறது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை நாம செய்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு பார்த்தீர்களானால் உங்கள் ராசிக்கு இது நாள் வரையும் 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்து 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடங்களை பார்வையிடுகிறார். அப்போ அதன்படிதான் இப்போ நம்ம பலனை பார்க்க போறோம். பொதுவாக 3ஆம் இடத்திலே குரு பகவான் பிரவேசிக்கும் பொழுது கண்டிப்பாக தைரியம் மேலோங்கும், துணிச்சல் வரும். அது ஒரு அசட்டு துணிச்சலா கூட இருக்கலாம். தைரியம் இல்லாதவங்களுக்கு அசட்டு துணிச்சல் சொல்லுவாங்க. துணிந்து எதை வேணும் செய்வீர்கள். நல்ல ஒரு வெற்றியை காணக்கூடிய வகையிலே ஈடுபடுவீர்கள், அதில் வெற்றியும் பெறுவீர்கள். அது இல்லாமல் சகோதர உறவுகள் பலப்படும், உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி பண்ணுவாங்க. அது மூலம் நீங்க கவனிக்க வேண்டும். அதற்கு பிறகு பார்த்தீர்களானால் சிறு சிறு விபத்துகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏனென்று சொன்னால் ரிஷபராசி ராசி அதிபதி சுக்கிரனுக்கும் குருவுக்குமே ஆகாது. அப்ப அந்த வகையிலே சிறு சிறு விபத்துகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப கவனமா இருக்கணும். வண்டி வாகனம் போகும்போது கவனமா இருக்கணும். ஒரு வேகமா போறது குறைச்சிக்கணும், பேசுறதுலயும் அந்த வேகத்தை குறைச்சிக்கணும், நிதான போக்கு கடைபிடிக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அடுத்த பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா. கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண காரியம் நடந்தேறும், தடைப்பட்ட திருமணம் நடக்கும். அது இல்லாமல் பங்குதாரர்கள், தொழிலையோ வியாபாரத்திலோ பங்குதாரர்களோ பார்ட்னர்ஷிப் சொல்றோம் இல்லையா, அவங்கள வேலைக்கு போயிருக்கலாம். சில பேர் அவங்களால நஷ்டங்கள் ஏற்படுத்திக்கலாம். வேற பங்குதாரர் ஏற்படுத்தி கொடுப்பாங்க, திருப்பி வருவாங்க. இல்லை நீங்களும் தேடலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஒருத்தரை நம்ம நம்பிட்டு இருக்கோம். இந்த காலத்துல ஒருவரை நம்பி இருப்பது சரியாக இருக்காது. ஒருத்தர் போனா இன்னொருத்தர், அப்படிதான். அதுதான் வாழ்க்கை. விலகி போனால் விரும்பி வரும், விரும்பி வந்தால் விலகி போகும், அப்படிதான். இதான் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி. அப்ப அது மாதிரி உண்டான பங்குதாரர்கள் கிடைப்பார்கள். அவர் மூலம் நல்லது இருக்கும். அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உங்களுக்கு. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்ததாக 9ஆம் இடத்து பார்வையிடுவதால் உங்களுடைய பிரார்த்தனை வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். கோரிக்கை வச்சிருப்பீங்க இல்லையா, கண்டிப்பா கஷ்டம் வந்தானே கோரிக்கை வைப்போம். மனசுல அது வேணும் இது வேணும் கேட்டிருப்போம். அதெல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நடக்க போகும். அது இல்லாமல் தந்தை வழி உறவு பலப்படும். அவர்
அவருடைய உடல்நிலை சரியில்லாம இருந்தால் அது இப்போ நல்லா ஆயிடும். அவர் ஜம்முன்னு ஏந்து உட்காந்துப்பாரு, உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார். எப்பவுமே தந்தையுடைய உதவி இருந்தா எல்லாமே ஜெயிக்கலாம். அது அப்பேற்பட்ட ஒரு அதீத சக்தி உள்ளவர் தந்தை என்ற உறவை சொல்லக்கூடியவர். அவர் எல்லா வகையிலுமே நம்மளுக்கு உதவி பண்ணுவார், அறிவுரை கூறுவார், கூட இருந்து எல்லாருக்கும் பாதுகாப்பு நம்ம கொடுப்பார், இந்த மாதிரிலாம் நடப்பார். அவர் இல்லாத போதுதான் அதனுடைய அருமை நம்மளுக்கு தெரியும். அவர் இருக்கிற வரைக்கும் தெரியாது. அதனால் இருக்கும்போதே அந்த தந்தையாரை கவனித்து வந்தீர்களானால் உங்களுக்கு நன்மைகள் நல்ல பலன் ஏற்படும். அப்போ இப்போ உள்ள நேரங்காலம் அந்த தந்தை வழி உறவு பலப்படும், தந்தையால் உதவிகள் கிடைக்கும், பூர்வீக சொத்து பிரச்சனை தெரிந்து கைக்கு வரும், எல்லாமே நடக்கும். அடிக்கடி பயணங்கள் ஏற்படுவீங்கள், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். டக்குன்னு டூர்ல அரேஞ்ச் பண்ணுவாங்க, வாங்க போலாம், நாங்க ஒரு டூர் கிரியேட் பண்ணிருக்கோம், வாங்க போலான்றவங்க. அது திடீர்னு அழைப்பு வரும். அது நேரங்காலம் வரும்போது தான் நடக்கும். அதெல்லாம் போயிட்டு வந்துடுவீங்க. பார்க்காத ஊர்லாம் பார்த்துருவீங்க, போகாத கோயிலெலாம் போயிட்டு வந்துடுவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார் அவர். அப்போ நல்ல லாபங்கள் உண்டாகும் உங்களுக்கு. அதன் மூலியமாக விட்டது பிடிப்பீர்கள், இழந்ததை மீண்டும் வந்து சேரும். இது மாதிரி நடக்க போகுது. மூத்த சகோதர வகையிலே நல்ல பலன்கள் ஏற்படும். அது அக்காவா இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், அவங்க மூலியமா அவங்களே கேட்பாங்க. நேரங்காலம் இருக்கும்போது அது வந்துடும். அது வரைக்கும் கண்டுக்காம இருப்பாங்க. அப்போ என்ன பண்ற, ஏது பண்ற, உனக்கு என்ன வேணும், இப்படிதான் கேட்பாங்க. தாய் தந்தைக்கு அப்புறம் அவங்க தானே அண்ணன் அக்கா முறை தான் உதவி பண்ணுவாங்க. அதனால அவங்களுடைய உதவிகளுக்கு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் பிறந்திருக்கிறது. அது இல்லாமல் லாபமான போக்கு தென்படும். இது வரைக்கும் நஷ்டத்தை சந்திச்ச இந்த ரிஷபராசிக்காரங்களை இப்ப லாபத்தை கண்கூடாக பார்ப்பீர்கள். லாபம் வந்தாலே ஒரு சந்தோஷம் தானே. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், கொஞ்சம் சேமிப்பு எடுத்து வைக்கலாம், 4 இடங்களுக்கு போயிட்டு வரலாம், நம்மளுக்கு தேவையானதை வாங்கி மகிழலாம். இது மாதிரி தானே வாழ்க்கை. இதுதானே வாழ்க்கை. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தானே. அதனால இதெல்லாமே நல்லது நடக்க போகுது. உங்கள் ராசியாதிபதி சுக்கரனாக இருப்பதால் சுக்கரன் மகாலட்சுமியுடைய அம்சம். மேலும் முருகப்பெருமானின் 2 தேவியரில் ஒருவரான வள்ளிக்கும் அவரே அதிதேவதையாக சொல்லப்படுகிறார். அப்ப என்ன பண்ணணும்? அப்ப நீங்க முருகர் கோயில் போய் வரலாம், வள்ளி தேவனோட சம்பந்த முருகப்பெருமானை வழங்கி விடலாம். வள்ளியை வெள்ளிக்கிழமையிலே வழிபட்டு வரலாம், அம்மனை வழிபட்டு வரலாம், மகாலட்சுமியை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். சுக்கரன் ஒரு குரு தான். அவர் அசுர குரு. குரு தேவகுரு. பிரகஸ்பதி என்று சொல்லுகிற குரு தேவகுரு. இவர் சுக்கராச்சாரியர் என்பவர் அசுரகுரு. அவர் ஒரு குரு வகையில சேர்ந்த பொருள். அப்போ குரு வழிபாடு செய்வது நல்லது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் நிறைய சுமங்களுக்கு தானந்தம் பண்ணி வரலாம். பெண்களுக்கு அதுல கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவன் இழந்தவர்கள், இவர்களுக்கு முக்கியமா செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு முடியாத விஷயம் முடிஞ்சிடும். கர்மாக்கள் விளக்கும். அதுக்குரிய பரிகாரம் தான் இதெல்லாம். கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் கோமாதாவை வணங்கி வழிபட்டு வர வேண்டும். கோமாதா என்றால் பசுமாடு தான். பசுவை கண்டால் வணங்க வேண்டும், அதற்கு உணவளிக்க வேண்டும். உங்கள் வீட்டு அருகிலே பசு தொழுவம் இருந்தால் அங்கே சென்று அதற்கு ஆகாரம் கொடுத்து அதுகிட்ட ஆசீர்வாதம் வரலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலே செய்து வரலாம். இதெல்லாம் சூட்சமான பரிகாரம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வரும். தீய பலன்கள் குறைஞ்சி நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் பிடிவாத குணத்துல இருந்து கைவிடணும், பேராசையை கைவிடணும். எதுலையும் துணிஞ்சு இறங்கத்துக்கு கொஞ்சம் பயப்படுவீங்க. அது தயக்கத்தை போக்கி பயத்தை விட்டு துணிஞ்சு வந்துடும். அப்போ கண்டிப்பா நடக்கும். அந்த துணிவு உங்களுக்கு கண்டிப்பா வரும். என்னென்னு சொன்னால் 3ஆம் இடத்துல அந்த குரு பகவான் அமர்கிறார். தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம், விவேகம் எல்லாமே சேர்ந்துடும். அப்போ அப்பேற்பட்ட அந்த குரு பயிற்சியால உங்களுக்கு நல்லதுதான் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதனால இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான காலம் என்று சொல்லலாம். இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
நான் சொன்ன இந்த பரிகாரங்கள், இறை பரிகாரங்கள் செய்து வர வேண்டும், தான தர்மங்கள் செய்து வர வேண்டும். இதெல்லாம் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் கோதானம், இந்த பசுமாடு இருக்கு இல்லையா, அதை தானம் பண்ணா அவ்வளவு பெரிய விஷயம். யாருக்கு தானம் பண்ணலாம்? பசு வைத்து வியாபாரம் செய்வர்களுக்கு தானம் பண்ணலாம். என்னப்பா ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த பசு இப்படி பண்றதுதான் தானம். அது உண்மையான தானம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய கோசாலை வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல போய் பசுமாடை கொடுத்துருவாங்க. 10 1 11 ஆயிடும். அங்கேயும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் அதை வைத்து பால் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னொரு பசு கிடைச்சா அது மூலியமா பால் வருதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம். உங்களை தொடர்ந்து நினைச்சிட்டு தான் இருப்பாங்க. அப்படிதான் நீங்க அந்த பரிகாரத்தை செய்து வர வேண்டும். இப்படி செஞ்சு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியிலே ரிஷபராசிக்காரர்களுக்கு கேட்டது கிடைக்கும், நல்ல வாழ்க்கை அமையும் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று நீங்க வாழ போறீங்க அப்படின்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.